அவருடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் இருந்து புறப்பட்ட அதே அக்கினி மனவாட்டியானவர்களுக்கு அவருடைய அக்கினி பரிசுத்த ஆவியானவராக அனுப்பப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு நித்தியத்தில் அமர்ந்து யாவோடு என்னைக்கு வாழ்கிறார்கள். ஆனால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் இருந்த அக்கினியாகவே அது வெளிப்பட்டு இவர்களை சதாகாலங்களில் அழுகையும் பற்கடைய நரகத்திலே தள்ளிவிடுகிறது. ஆக நித்தியமும் அக்கினியும் இவர் முன்பாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 11-15 முடிய வாசிக்கிற பொழுது மரித்தோராய் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களுடைய அவர்கள் நியாயந்திருக்கப்பட்டார்கள். ஏன் சொன்னா அதுக்கு முன்னாக நடந்த ரகசிய வருகையிலேயே மனவாட்டியாய் நீதிவான்கள் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டு இது முதற்கொண்டு கர்த்தரோடு அவர் ஒன்றை கலந்து கொண்ட மனவாட்டி ஆகிறார்கள். சிங்காசனத்தில் போய் அமரவில்லையே தவிர அமர்த்தப்படவில்லை தவிர இயேசுவோடு அவர்கள் இருக்கிறார்கள் 1000 ஆண்டு பூமி ஆட்சியிலே. அதன்படி நடக்கிற வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பிலே இயேசுவோடு இவர்களும் சிங்காசனத்தில் அமர்ந்து அந்த சிங்காசன முன்பாக பூமியிலே ஆதாம் முதற்கொண்டு மரித்தோராய் சிறியோர் பெரியோர் யாவரும் இவர்களால் நியாயந்திருக்கப்படுகிறார். அதனாலதான் அப்பா சொல்றாங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உலகத்தை நியாயந்திருக்கலாய் இருக்கிறீர்களே, தேவதூதர்களை நீங்கள் நியாயந்திருப்பீர்களே. எடுத்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியிருக்கிறார். உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உலகத்தையே நியாயந்திருக்கிற உலகத்தில் வாழ்ந்த சிறியவர் பெரியவன் 6 விதமான நிலையில் உள்ள யாவரையும் இவர்கள் நியாயந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனோடு அந்த அக்கினிமயமான தேவனோடு ஒன்றரை கலந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட நியமமான வேலைதான் ஆட்டுக்குட்டியான கல்யாணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த முடிவான ரட்சிப்பு என்ற மகிமை அணிந்து கொண்டவர்கள் மறுரூபத்தை சுதந்திரித்துக் கொள்ள அது முதற்கொண்டு நித்தியமாய் தேவனோடு வாழ தேவன் இந்த பரிசுத்தவான்களாய் மனவாட்டிக்கு தேவன் தயவு செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் மீட்கப்பட்டவர்கள் நீங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்களேன். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகர் மோசையை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்ட மோசே அதிகாலையிலே அவர் சென்றடைகிறார். சீனாய் மலை உச்சி இதான் ஓரேப் என்று சொல்லப்படுகிறது. ஓரேப் என்றால் தேவனுடைய பர்வதம். அங்கே சென்ற அவர் 40 நாள் இருந்தாரெல்லாம் நாம் அறிந்துள்ள இருக்கிறோம். அங்கே நடந்த சம்பவம் 29ஆம் வசனத்தில் மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன்முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்கள் அழைத்தான். அப்போது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவரோடு பேசினார். பின் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனோடு சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு
பேசினவைகளை எல்லாம் அவளுக்கு கற்பித்தான். பாருங்களேன், ஒரு ஊழியக்காரர் நித்தியத்தை சார்ந்த சத்தியங்களை அவர் சபைக்கும் ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் போதித்து அவர்களை அருமையரச்சருடைய வரிக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற அவருடைய அனுபவம் எப்படி இருக்கணுங்க? தேவன் அவரை அழைத்தார், ஜபத்துக்கு அழைச்சிட்டாருன்னா ஒரு அதிகாலையிலே சீனாய் மலை பற்றி உங்களுக்கு தெரியுங்க. அதை சுற்றிலும் வனாந்தரங்க, முள்ளும் எல்லாம் நிறைந்த கரடு முரடான ஒரு மலைங்க. அந்த உச்சியில வானு அழைப்பை பெற்ற மோசே ஒரு கஷ்டத்தை பார்க்காம எழும்பி சீனாய் மலை போறாரு. 40 நாள் முழுவதும் அவர் உபவாசமாயிருந்து தேவனை முகமுகமாய் கண்டார். அதைத்தான் 29வது வசனம் வாசிக்கிறோம். சீனாய் மலையில் இறங்குற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன்முக பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தேவனோடு 40 நாள் மோசே பேசுறாருங்க. தேவன் அந்த மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். நான் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசையோட சொல்லுங்க முகமுகமாய் பேசினேன். அந்த ஒரு அனுபவம் இருக்கிறவங்கள ஆசாரியன் ஊழியக்காரன். பொதுவா ஆசாரியன் என்றால் அதன் அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆசாரியன் என்றால் தேவனோடு உறவாடுகிறவன். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆசாரியர், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர் என்ற நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய மண்டலத்தில். ஆனா ஆசாரியர் என்றால் தேவனோடு உறவாடுகிறவன். மோசே தீர்க்கதரிசி தாங்க, ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். ஆனால் தேவனோடு உறவாடுகிறான். தேவன் இவனோடு பேசினதினாலே இவன் முகம் பிரகாசம் அடைந்தது. காரணம் என்ன? இவன் கையில் என்ன இருக்கு? தேவன் எழுதி கொடுத்த 2 கற்பலகைகள், கர்த்தருடைய வசனம், வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசித்திருக்கிறோம், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தபடியால் நீங்கள் என்னுடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 10:27 வாசி. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆக என் ஆடுகள் 27 வசனம் முதல், என் ஆடுகளின் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காடு கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்தின் சத்தியத்தின்படியாகவங்க மோசே கற்பலகையில் இருந்த வசனத்தை அவனுடைய இடதுகையிலே வைத்திருந்த நிமித்தமாய் தேவன் அவனை தேடி வர்றாரு. தேவன் அவனோடு பேசுகிறார், மோசே அவரோடு பேசுகிறார்கள். அவர் கொடுக்க இவன் பெற்றுக்கொள்கிறான். அது நிமித்தமாய் அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுடைய மகாபெரிய கிருபை என்னன்னாக்கா, தேவனோடு பேசுகிறதும் தேவனோடு உறவாடுகிறதும் தேவனை பார்க்கிறதை போன்ற ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை, ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. தேவனோடு பேசுகிறது, தேவனோடு உறவாடுகிறது, தேவனோடு முகமுகமாய் அவர் மகிமையை பார்ப்பது, இந்த ஆவிக்குரிய இந்த அனுபவம் தான் பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அரும்பெரும் குரு மருந்து.
அது உம்பரத்திற்கு அனுப்பப்பட்டு வந்த மருந்து. அந்த மருந்தை உட்கொண்டவர்கள், அந்த மன்னாவை உட்கொண்டவர்கள் நினைத்தால் தேவனோடு பேசலாம். நைட்டு நடந்த சம்பவங்க. நான் ஜெபிச்சுட்டு நைட்டு சுமார் 12 மணி தாண்டி இருக்கு. என்னால் நேரம் சொல்ல முடியல. படுத்தங்க. அந்த நேரம் முதற்கொண்டு அதிகாலை 4:37 வரைக்குங்க கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கல்லூரிங்க. அந்த கல்லூரியில BA ஃபைனல் இயர் முடிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ். அது முடிச்சிட்டு வெளியே போறாங்க. அருமைய ரட்சகர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மறுரும் அடைவதற்குரிய முடிவான ரட்சிப்பை பிரசவித்துக் கொண்டிருக்க. எப்போங்க? சுமார் ஒரு 12:15 வச்சுக்கங்களேன். அது முதற்கொண்டு அதிகாலை 4:37 வரைக்கும் அவர் பிரீச் பண்றார். அடியான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அடியான் அருகே அவர் நின்று டீச் பண்றாரு. அடிக்கடி சொல்றாரு, நான் பிரீச் பண்றதை கவனிக்கிறியா? இதைத்தான் நீ வந்து பிரீச் பண்ணணும். சரியா ஆண்டவரே? எதுக்கு நான் சொல்றேன்னா, அருமையான மோசே கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்ட நிலையிலே தேவனோடு பேசுகிறான், தேவனோடு உறவாடுகிறான். அது நிமித்தமாய் இவருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. 17 பார்க்கிறோம், மார்க் 9 பார்க்கிறோம், மத்திய 17 பேதுரு யாக்கோபு யோவான் 3 பார்க்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, அவன் இன்னும் ரட்சிக்கப்படல, சீசலா இருக்கிறான், அப்போஸ்தலனாகல. அதனால அப்பா சொல்றாங்க, அந்த மகிமையின் முகத்தை பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா எலியா அவரோடு பேசுறார், இங்கிட்டு பார்த்தா மோசே பேசுறார். இது எதற்குரிய முன் அடையாளம் என்றார், இந்த மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் அவர்கள் பூமியில 1000 வருடம் அரசாட்சி செய்கிற பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியில் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளம். 1000 வருட அரசாட்சியில எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அருமைய ரட்சகர் 1000 ஆண்டு ஆட்சி செய்வார். இப்ப அவர்தான் ராஜா. சகரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி அதனால ஒரே ராஜா இருப்பா, அவர் பூமியை ஆளுகை செய்வார். சரி, அவர் ஆளுகை செய்கிறார். அவரோடு இருக்கிறவங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம், இதெல்லாம் தயவு குறிச்சு வச்சிருங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுருவின் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு தெரிந்த ராஜாக்களும் ஆசாரியமாக்கப்பட்டீர்களே. அந்த வசனம் சொல்லுங்க. 9வது வசனங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 8, 9. அவர்கள் அவர் திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார், அதுக்கென்றே நியமிக்கப்பட்டவராய் இருக்கிறார் போட்ட நரகத்துக்கு. ஆனால் 9ஆம் வசனத்தை, நீங்களோ உங்களை அந்த காலத்திற்கு தம்முடைய ஆச்சரியமான ஒடியெடுத்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரி ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த சிலாய்க்கத்துக்குரியவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருடைய சொந்த ஜனமும் அவருடைய பரிசுத்தவான்களும் என்ற ஒரு மேன்மையான சிலாய்க்கத்தை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார்.